மத்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் வியாழனன்று 2வது நாளாக நாடு முழுவதும் நடந்தது. இந்த வேலை நிறுத்தத்தால் 26,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 11 தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் 2 நாள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தை புதனன்று துவக்கின. வியாழனன்று 2வது நாளாக போராட்டம் நீடித்தது. கேரளா, திரிபுரா, குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் 2வது நாளாக இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. டெல்லி அருகே உள்ள குர்கானில் உள்ள ஹீரோ ஹோண்டா போன்ற பன்னாட்டு நிறுவன தொழிலாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்றதால் அந்நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. நொய்டா தொழிற்பேட்டையில் திறந்திருந்த 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மீது தொழிற்சங்கத்தினர் தாக்குதல் நடத்தி பல கார்களையும் எரித்தனர். அதனால் நொய்டா தொழிற்பேட்டையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கலவரத்தில் ஈடுபட்ட 71 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தில் 10 லட்சம் வங்கி பணியாளர்களும் பங்கேற்றதால் 2வது நாளாகவும் வங்கி பணிகள் பாதிக்கப்பட்டன. பல ஏடிஎம்களில் பணம் தீர்ந்து போனதால் வாடிக்கையாளர்கள் சிரமப்பட்டனர். இந்த 2 நாள் வேலை நிறுத்தத்தால் 26,000 கோடி ரூபாய்க்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பான அசோசெம் தெரிவித்துள்ளது.